ஆற்றின் பெருக்கானது செல்வம். துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம் நெஞ்சே. கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை. குன்றமட்டும் கிழித்தோடும் வேல் என்கிலை. எங்கனே முத்தி கிட்டுவதே. சுழித்து ஓடும் ஆற்றின் பெருக்கானது செல்வம். துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம் நெஞ்சே. கரிக்கோட்டு முத்தை கொழித்து ஓடு காவிரி செங்கோடன் என்கிலை. குன்றமட்டும் கிழித்து ஓடும் வேல் என்கிலை. எங்கனே முத்தி கிட்டுவதே. சுழித்து ஓடுகின்ற ஆற்றின் வெள்ளத்திற்கு நிகராகும் செல்வத்தினால் உண்டாகும் துன்பங்களையும் இன்பங்களையும் அறவே நீக்கி பற்றற்று விரைந்து செல்வது எந்த காலமோ. யானையின் தந்தத்தில் உண்டாகிய முத்துக்களை குளித்து கொண்டு ஓடுகின்ற காவிரி நதியால் சூழப்பட்டுள்ள திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ளவரே என்று துதிக்கவில்லை. 8 குல மலைகளை பிளந்து போகத்தக்க வேலாயுதமே என்று நீ துதிக்கவில்லை. இவ்வாறு இருக்க உனக்கு முத்தி கிடைப்பது எவ்வாறு? சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய. சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹராம். ஒற்றை தந்தமும் ஓரிரண்டு விழிகளும் சற்றே பெருத்த வயிறும் சாமரச் செவிகளும் பற்றே அகற்றும் பதகமலமும் பணிந்தார்க்கு உற்ற துணை யானை முகத்தானை சொல். கந்தவனார் வரிசையிலே 36வது பாடலாகிய சுழித்தோடும் ஆடில் பெருக்கானது செல்வம் என்கின்ற பாட்டை இப்பொழுது காணலாம். சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம். துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே. கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடன் என்கிலை. குன்றம் வெட்டும் கிழித்தோடுகின்ற வேல் என்கிலை. எங்கனே முத்தி கிட்டுவதோ. இந்த பாட்டுல செல்வம் ஆற்று போல பெருகி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார். அந்த செல்வத்தினரே ஆசையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே வருகின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் அற்று மாற்றி பற்றற்று இருக்கின்ற நிலை எந்த காலம் என்று நெஞ்சத்துக்கு ஆறுதலை சொல்லி கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடுகின்ற காவிரி செங்கோடன் என்று திருச்செங்கோட்டு முருகனுடைய செங்கோட்டு வேலவன் என்று முருகனுடைய நாமாவை சொல்லவில்லை. குன்றம் வெட்டும் கிழித்தோடுகின்ற வேல் என்று சொல்லவில்லை. எங்கனே முத்தி கிட்டுவதோ என்று சொல்லுகின்ற அளவிலே அருணகிரிநாதர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நெஞ்சே, சொல்லும் நிலையில் இல்லை என்று உணர்ந்து துக்கங்களை நீ எப்போது பொறுத்திருந்து கடந்து நிற்பாய். செங்கோட்டு வேலவன் வேல் என்றெல்லாம் போற்றுகின்றாய் இல்லை. இப்படி இருந்தால் எப்படி முக்தியானது கிடைக்கப்பெறும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். இதுல சுழித்தோடுகின்ற ஆற்றில் பெருக்கானது, சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம். செல்வம் அப்படின்னு சொன்னா சொத்து சோகம் பணம் இதெல்லாம் தான் செல்வம். இந்த செல்வம் எல்லாம் ஆற்று பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது எப்படி சுழித்து சுழன்று சுழன்று சென்று அக்கம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு ஓடி போயிடுமோ அந்த மாதிரி செல்வம் வரும். வந்த அளவில் எப்படி செலவாச்சுன்னு தெரியாம செல்வம் தெரிஞ்சு ஓடி போயிடும். அந்த செல்வம் கையில நிற்காது. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நதியை போல செல்வம் வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். எடுத்துட்டு எல்லாத்தையும் கொண்டு போகும், கொண்டு வந்து கொடுத்துட்டும் போகும். இந்த மாதிரி கொடுப்பதும் எடுப்பதும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய மழையை போல இந்த ஆற்று வெள்ளம் போல செல்வமானது இருக்கிறது அப்படின்னு சொல்ற. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்ற. இந்த செல்வத்துக்கும் ஆற்றுக்கும் சேர்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. அவ்வை சொல்லும் போது ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாளில் ஒரு நாளைக்கு பெருக்கு இல்லாம ஆற்று பெருக்கு இல்லாம காஞ்சி போச்சு. காலை வச்சு ஆத்தங்கரையில கால் வச்சா கால் சுடுது. அந்த அளவுக்கு வெயில் பெருசாச்சு, தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாளில் ஊற்று பெருக்கால் உலகூட்டும். அங்க போய் ஊத்த நோண்டினீங்கன்னா அது வழியா தண்ணி வரும். அந்த தண்ணி உலகுக்கெல்லாம் கொடுக்கும். நற்குடி பிறந்தார் நற்கூர்ந்தார் ஆனாலும் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் நற்கூர்ந்தர் பிச்சைக்காரால் ஆனாலும் ஏழ்மையானாலும் இல்லை என மாட்டாதார் இசைந்து. யாராவது கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். அந்த மாதிரி
அந்த ஆற்றுக்கும் ஆற்று வெள்ளத்துக்கும் செல்வத்துக்கும் ஒரு சேர்மானம் சேர்த்து பேசுவாங்க. அது ஒரு பழைய காலத்துல ஒரு முறையா இருந்தது. அந்த மாதிரி சுழித்தோடுகின்ற ஆற்றில் பெருக்கானது செல்வம். பெருகி ஓடுகின்ற வெள்ளம் போல வந்துட்டு ஓடி போயிடுமா செல்வம். துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம். கழித்தோடுதுன்னா பொருட்படுத்தாம துன்பமும் வரும், வாழ்க்கையில இன்பமும் வரும். இன்ப துன்பம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. போக்கும் வரவும் இரவும் பகலும் உள்ளும் புறம்பும் வாக்கும் மனமும் வடிவும் அணுவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் சொல்ற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராஸ்ட் இருந்துட்டே இருக்கும். இந்த இன்பமும் துன்பமும் வந்து ஓடுகின்ற அந்த வாழ்க்கை காலம் எப்பவுமே அப்படி வந்து ஓடிட்டு இருக்கும். அதை பொருட்படுத்தாது இருக்கணும். அந்த கழித்தோடுகின்றதுன்னா பொருட்படுத்தாமல் இருக்கிறது. துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி இதை பொருட்படுத்தாம இருக்கிறது. இந்த மாதிரி நல்ல காலம் எப்பொழுது வரும் நெஞ்சே அப்படிங்கிற துன்பத்தையும் இன்பத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற நிலை, செல்வத்தை பெருசா பார்க்காம இருக்கக்கூடிய நிலை எனக்கு எப்பொழுது வரும் நெஞ்சே. நெஞ்சமே ஆறுதல் சொல்லிக்கிறார் அருணகிரிநாதர். கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோட நீங்களே. இந்த கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி ஓடுகின்ற இந்த தலங்களை எல்லாம் செழிப்பா இருக்கிற நிலங்களை எல்லாம் சேர்த்து அந்த காலத்துல கொங்கு நாடுன்னு மொத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொங்கு நாடு செல்வம் கொழித்து ஓடிதான். செல்வம் இப்ப ஏற்கனவே செல்வம் தனியா வந்தது நிறைய அங்க கொழித்து ஓடுகின்றது. எப்படி செல்வம் கொழித்து ஓடுகின்றது அப்படின்னு கேட்டா, கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடுகின்ற காவிரி செங்கோடன். செல்வம் மிகுந்த செங்கோடன், திரு மிகுந்த திருச்செங்கோடு. திருனா லட்சுமி, லட்சுமி நிறைந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரையும் முருகப்பெருமானையும் எப்பொழுதுமே நீ சொல்ல வேண்டும். முருகனுடைய நாமாவை சொல்ல வேண்டும். இல்லைன்னா உனக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடுகின்ற காவிரி செங்கோடன் சொன்ன. கரினா யானை, கோடுனா தந்தம். யானை தந்தத்துல ஒரு முத்து வருமா? இது ஒரு தெரியாத விஷயம். இந்த செல்வத்தை சொல்லும் போது சிறப்பு வாய்ந்த பொருள்கள் எல்லாம் சொல்லும் போது மாணிக்கம் ரத்தனம் அந்த மாதிரி சொல்லும் போது யானையுடைய தந்தத்துக்குள்ள தானாக ஒரு முத்து விளையும். இந்த யானை இறந்த போது அந்த முத்தை அந்த தந்தத்தை உடைத்து அதுல இருந்து அந்த முத்து எடுப்பாங்க. அதுல ரொம்ப விலை மதிக்க முத்து. அதை தொடர் அந்த அப்படி விலை மதிக்க கூடிய முத்தானது கொழித்து ஓடுகின்றதான். நிறைய ஓடிக்கிட்டு இருக்கான். தண்ணியில முத்து முத்தா உருளுது காவிரி கரையில. அந்த கரையில இருந்து அந்த முத்து எடுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த முத்து நிறைந்திருக்கின்ற முத்து குமரேசன் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு முருகனை நீ சொல்லவில்லையேன்னு சொல்ற. இந்த பகழி குத்தர் என்பவர் பிள்ளை தமிழ்ல பாடியிருக்கார் ஒரு பாட்டு, ரொம்ப சிறப்பான பாட்டு. நான் இப்ப அந்த பாட்டு சொல்றேன். அதுல முக்கியமான முத்துக்கள் என்னன்னு பேசியிருக்காரு. அது அருணகிரிநாதன் பேசியிருக்காரு. பின்னால பார்க்கலாம். கரங்கு திரை கருங்கடல். கரங்கு சத்தம் போடுகின்ற, திரைன்னா சமுத்திரம் அரை ஓடுகின்ற கரங்கு திரை கருங்கடல். கருப்பா இருக்கக்கூடிய கருங்கடலும் காரவண பெருங்கடலும் காரவண பெருங்கடல் அவுண பெருங்கடல் சேருகின்றது. அந்த பாடலை சொல்லும் போது அருணகிரிநாதர் சொல்ற, பகழி குத்த சொல்ற, இந்த வருக்கை படலம் இந்த பிள்ளை படலம் அது கத்தும் தரங்கம், கத்துகின்ற சமுத்திரம். கத்தும் தரங்கம் எடுத்து எரிய, அது எடுத்து எரிகிறது. கடும் சூழ் உலைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து காண்ற மணிக்கு விலையுண்டு. கத்தும் தரங்கம்னா சத்தம் போடக்கூடிய சமுத்திரம். அது எடுத்து எரிகிறது. வலையெல்லாம் அந்த வலைங்கிற சங்கெல்லாம் எடுத்து எறியறதான். அந்த சங்க நோண்டினா அதுக்குள்ள முத்து இருக்குமா. கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கடும் சூழ் உலைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து காண்ற மணிக்கு விலையுண்டு. கத்தும் கரட விகடதட தந்திப்பறைகோன் தரளந்தனுக்கு விலையுண்டு. கரட விகடதன் அப்படின்னா யானை. இந்த யானையினுடைய தந்தத்திலே இருக்கக்கூடிய மணிக்கு விலை மதிக்கக்கூடிய விலை மதிப்பு கூடலாம். அது ரொம்ப விலை மதிக்க முடியாதது, அதுக்கு கூட விலை கூடலாம். கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கடும் சூழ் உலைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து காண்ற மணிக்கு விலை உண்டு. கத்தும் கரட விகடதட தந்திப்பறை கொண்டு அரளந்தனுக்கு விலை உண்டு. கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குளிர் நெல் முத்தினுக்கு விலை உண்டு. நெல்லாகிய முத்து அது ரொம்ப கட்டப்பட்டு நெல்ல பயிர் நாத்து நட்டு அந்த பயிரை புழு இல்லாம காப்பாத்தி அதுக்கு எப்போ நன்சை நிலத்தை தண்ணி ஊத்தினே இருந்து கவனமா இருந்து உயிரை கொடுத்தா அந்த நெல் மணி கதிர்கள் வரும். அதுல சில மணிகள் வரும். அது முத்து, அது நெல் முத்து. அதுக்கு விலை கிடையாது. நம்ம விலை கொடுத்து வாங்குறோம். ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பொருள் அந்த நெல்லானது, அரிசியானது. அதனால
அந்த கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கடுஞ்சூல் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவிர்ந்து காண்ட மணிக்கவில்லை என்று கத்தும் கரடர் கடதல தந்திப்பிறை கொண்டு அருளம் நினைக்கவில்லை என்று கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குளிர் நெல்முற்று விளையுண்டு கொண்டல் தரு நித்திலந்தனுக்கு கூறும் தரம் உண்டு. ஆகாசத்திலிருந்து மழை பெய்யும் போது அதுல மழையில ஒரு முத்து வரும். அந்த மழை முத்துக்கு விலை உண்டு. மழை தண்ணியே விலை பிடிச்சது தானே. தண்ணி மழை இல்லைன்னா என்ன ஆகும்? உலகம் காஞ்சி போயிடும் இல்லையா? அதனால அதுவும் விலை மிக்கது. கடல் கொண்டல் தரு நித்திலந்தனுக்கு கூறும் தரம் உண்டு. உன் கனிவாய் முத்தம் தனக்கு விலையிலே முருகா. முத்தம் தருகும் கனிவாய் முத்தம் தனக்கு விலையிலே முருகா. உன்னுடைய குழந்தை முத்தத்துக்கு விலையே இல்லையே. முத்தம் தனக்கு விலையிலே முத்தம் தருகும் கடல் அலைவாய் முருகா முத்தம் தருகுவேன். செந்தில்குமரனை பார்த்து இங்க பழனி பழகழி கூத்தர் பிள்ளை தமிழ்ல 10 பருவம் வருது. அந்த 10 பருவத்தில இவ காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாள பருவம், சப்பானி பருவம், முத்த பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், இப்படி எல்லாம் சிற்றில் பருவம், சிறுபறை பருவம், சிறுதேர் உருட்டு பருவம், இப்படி எல்லாம் அந்த பருவங்களிலே முத்த பருவத்திலே இந்த பாட்டை பாடி இருக்கிறார். இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத முத்துக்களை இங்க சொல்றார். அருணகிரிநாதர் அதையே சொல்லும் போது, அந்த முத்துக்களை சொல்லும் போது கழை முத்து மாலை, புயல் முத்து மாலை, கரிமுத்து மாலை, மலைமேவும் கடிமுத்து மாலை, வளை முத்து மாலை, கடல் முத்து மாலை, அரவீனும் அழல் முத்து மாலை. இந்த கழை முத்து மாலைனா கரும்புல அந்த சைட்ல கரும்புல முட்டை முட்டையா வருமே, அதுக்குள்ள ஒரு முத்து வருமா, கரும்புக்குள்ள வர முத்து, அதுக்கு கழை முத்துன்னு பேரு. இந்த இடத்துல கழை மூங்கில்னு சொல்லலாம், மூங்கிலுக்குள்ளே முத்து வருமா. கழை முத்து மாலை, புயல் முத்து மாலை, புயல்னா தண்ணியில வருகின்ற முத்து மாலை, கரி முத்து மாலை யானை இந்த தொந்தத்திலிருந்து வருகின்ற மாலை, மலை மேவும் கடிமுத்து மாலை, மலையிலேருந்து கடிமுத்து மாலை ஒரு முத்து கிடைக்கும். வளை முத்து மாலை, வளைனா சங்கு, சங்கில் வருகின்ற முத்து, கடல் முத்து, கடல்ல வருகின்ற முத்து, அரவீனும் அழல் முத்து, அரவுனா பாம்பு, பாம்பு தலையில இருக்கக்கூடிய மாணிக்கத்தை முத்தாக பேசுகிறார். அரவீனும் அழல் முத்து மாலை, இவை முற்று மார்பில் அடை ஒத்து லாவும் அடியேன் முன் அடர் பச்சை மாவில் அருளி பெண்ணோடு மடன் அடிமை குழாமோடு அருள்வாயே மழையொத்த ஜோதி குயில் தத்தை போலும் மழலை சொல்லாயி எமையின மதமத்த நீல கலகத்த நாதர் மகை சக்தி எனும் முருகோனே செழுமுத்து மார்பில் அமுத தெய்வானை திருமுத்து மாறின் மலவாளா சிறையிட்ட சூரர் தலைவெட்டி ஞான திருமுட்டமேவும் பெருமான திருமுஷணத்துல இந்த முத்துக்கள் எல்லாம் பேசுற. இந்த மாதிரி முத்துக்கள் எல்லாம் சிறப்பானது. அதனால நவரத்னங்கள்ல முத்தாக முருகப்பெருமானை பேசுகின்றார்கள். அதனால முத்துக்குமார சுவாமி வைத்தீஸ்வரன் கோவில் அப்படி அந்த முத்துக்கு விசேஷம். அந்த கிடைக்கக்கூடாத அந்த முத்துக்கள் எல்லாம், ஞான முத்துக்கள் எல்லாம், அருள் முத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய கொழித்தோடுகின்ற காவிரி பக்கத்துல இருக்கிற திருச்செங்கோடன் சொல்ல, திருச்செங்கோட்டு மலை முன்ன காலத்துல எரிமலையா இருந்ததான். அது எரிமலை பழைய காலத்துல இருந்து மேலே வந்து அந்த எரிமலை முகடு நன்னா எரிஞ்சு காஞ்சி சாம்பலாகி சாம்பல் கட்டியாகி அது விபூதி கட்டியாகி அந்த விபூதி கல்லிலே சுயம்புவாக ஆயிருக்கிற சுவாமி தான் திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரர். இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். சுயம்புவா இருக்கக்கூடிய விபூதி கல்லினாலே ஆன அந்த அர்த்தநாரீஸ்வரர். அதனால திருச்செங்கோட்டு ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஞான சம்பந்தருக்கு பரிபூர்ணமான அருளையும் மறையும் ஓத கொடுத்தார் சிவபெருமான். அருணகிரிநாதருக்கு மறை ஓதி தமிழை ஓதி வடமொழியை ஓதி கொடுத்தார் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமான் வேலை மேலே ஏந்தி சூரனை எதிர்க்கின்ற சாமர்த்தியத்தை காட்டின இடம் திருச்செங்கோடு. மட்டுமல்லாமல் திருச்செங்கோட்டில்தான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை முடிவடைந்தது, உடம்பு அழிந்து போயிற்று என்று சொல்வார்கள். திருச்செங்கோட்டில் தான் கற்புக்கரசி கண்ணகி தேவலோகத்துக்கு போனது திருச்செங்கோட்டுக்கு வந்துதான் போனாலாம். அப்படி புகழ் வாய்ந்த திருச்செங்கோடு. அப்படிப்பட்ட திருச்செங்கோட்டில மகாவிஷ்ணு கோவிந்தராஜனா இருக்கிறதாகவும் 9 பாம்புகளும் அனந்தன், வாசுகி, சேஷன், பத்மநாபன், ஜெகம்பலன், சண்டபாலன், திருதராட்சன், தட்சகன், காளியன் என்கின்ற 9 பாம்புகளும் அங்கே காட்சி கொடுக்கிறதுனால நாககிரி, சர்ப்பகிரி, பனிமலை என்றெல்லாம் திருச்செங்கோட்டுக்கு பேரு. அப்படி புகழ் வாய்ந்த திருச்செங்கோட்டை அந்த நினைச்சு திருச்செங்கோட்டு செங்கோட்டு வேலவன் என்று சொல்கின்றலையே. குன்றம் 8 விதமான மலைகள் இருந்தது. அது மேரு வேற்புகிரி, நிஷாதகற்பு, ஹேமகூடம், இமயகிரி, மால்யவதி, கந்தமாதனம், விந்தியாதி, கைலாசம் என்கின்ற 8 விதமான மலைகள். அந்த 8 மலைகளை கிழித்து ஓடுகின்றது உன்னுடைய வேல். சூரபத்மாதிக ஆகிய மலையை கிழிக்க போன வேலானது 8 மலையும் துளைத்து, தாரகனை துளைத்து
அது கிரௌஞ்சகிரியை தொலைத்து கடைசியா வந்து சூரபத்மனாகிய மலையும் பெற்றி பொழக்கிறது. அப்படிப்பட்ட ஞான சக்தியாகிய உன்னுடைய வேலின் பெருமையை வெற்றிவேல் வீரவேல் வாகவேல் விண்ணோர் சிறைமேட்டும் தூரவேல் சூர்மாவும் குன்றும் துளித்தவேல் வாரி குளித்தவேல் வெப்பை தனித்தவேல் உண்டே துணைன்னு உன்னுடைய வேலை துணையாக நினைத்துக்கொண்டு வேல் என்று சொல்கிலை என்கிலை எங்கனே முத்தி கிட்டுவது. எனக்கு முக்திங்கிற ஒரு சாதனம் வேணுமானா திருச்செங்கோட்டு முருகனை ஒரு தரமாவது செங்கோட்டு வேலவன் என்று கூற வேண்டும். அவனுடைய பெருமையை பேச வேண்டும். அவன் திருப்புகழை பாட வேண்டும். அவன் கையில இருக்கிற வேல் 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 என்று சொல்ல வேண்டும். இப்படி வேலும் மயிலும் சேவல் துணை என்று நாம் என்றென்று கூறுவோமாயின் நமக்கு வினைகள் எல்லாம் அகன்று போய் இந்த வாழ்க்கை கடந்து வெற்றியை கொடுத்து முருகப்பெருமான் தன்னுடனே சேர்த்து கொண்டு முக்தி ஆகிய சாதனத்தை நமக்கு கொடுப்பான் என்பதுதான் இந்த பாட்டோட ரகசியம். சொழித்தோடுகின்ற ஆற்றில் பெருக்கானது செல்வம், துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம். என்னைக்கு இந்த துன்பமும் இன்பமும் பொருட்படுத்தாமல் போய்விடும் எக்காலம். நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை குன்றம் மெட்டும் கிழித்தோடு வேல் என்கிலை எங்கனே முத்தி கிட்டுவதோ அப்படி என்கின்ற பாடல். வெற்றிவேல் முருகன் கரோகரா.